ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில்ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பார்ட் 1 வீடியோ. அப்கமிங் கிளாஸஸில் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். டெக்னிக்கல் நீங்கள் எப்படி சிலபஸ் கவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸையும் கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு டாபிக் வைஸாக. ஓகேவா? ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஜேஇ, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், ஜேடிஓ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 2.25 × 10⁶ ஜூல் பர் கிலோகிராம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எலிமெண்ட் present in the largest amount in the rocks and minerals is. ராக்ஸ் அண்ட் மினரல்ஸில் அதிகமான அளவில் இருக்க எலிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? த எலிமெண்ட் present in the largest amount in rocks and minerals is. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், சிலிக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த alloy of steel containing chromium to resist rusting is known as. துருப்பிடித்தலை எதிர்க்க குரோமியம் கொண்ட எஃகு உலோக கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேவா? த alloy of steel containing chromium to resist rusting is known as stainless steel. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எஃகு துருப்பிடிக்காமல் இருக்க குரோமியம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சொல்லுவோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். பின்வருவனவற்றில் எது வேதியியல் மாற்றம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எவாப்ரேஷன், பிரிசிபிடேஷன், டிசல்யூஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் இது எல்லாம் தான் வேதியியல் மாற்றம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆக்சிடேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following substance consists of only one element. எந்த சப்ஸ்டன்ஸில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கும்? டைமண்ட், கிளாஸ், மார்பிள் அண்ட் சாண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், டைமண்ட். ஓகேவா? டைமண்டில் கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். which of the following substance consists of only one element? டைமண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் டங்ஸ்டன் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ். எலக்ட்ரிக் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம டங்ஸ்டன் ஒயர் யூஸ் பண்ணுறோம்ல, அது எதுக்காக? இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஒய் டங்ஸ்டன் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ். இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the lightest element in the universe? lightest element in universe கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஹைட்ரஜன். ஓகேவா? ஹீலியமில் 2He4. ஓகேவா? 2 அயன்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனில் only 1 அயன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கன் பவுடர் இஸ் a mixture of. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், சார்கோல், sulfur and potassium nitrate. ஓகேவா? charcoal, sulfur and potassium nitrate. option C is the right answer. Gunpowder is a mixture of charcoal, sulfur and potassium nitrate. option C is the right answer. Next question, for protection against gamma radiation the shield should be made of. காமா கதிர்கள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஷீல்டு பண்ணுவாங்க. அதை எதை யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், லெட். ஃபார் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் காமா ரேடியேஷன் த ஷீல்ட் ஷுட் பி மேட் ஆஃப் லெட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெட்டல் ஜென்ரலி மிக்ஸ்டு வித் கோல்டு வைல் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் இஸ். ஓகேவா? ஆபரணங்கள் செய்யும்போது கோல்டு கூட எந்த மெட்டலை மிக்ஸ் பண்ணுவாங்க? காப்பர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். மேக்னீலியம் இஸ் அன் alloy of. மேக்னீலியம்ங்கிறது எந்த உலோகங்களுடைய கலவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம். மேக்னீலியம் இஸ் அன் alloy of மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
When a crystal of potassium permanganate is placed at the bottom of the water in a beaker, the water in the whole beaker turns purple on its own, even without stirring. This is an example of ஒரு பீக்கரில் அதோட அடியில் கொஞ்சம் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கிறிஸ்டல் இருக்குது, பீக்கர் ஃபுல்லாக வாட்டரும் இருக்குது. நம்ம இந்த பீக்கரை வந்து கலக்க எதுவும் இல்லை, கலக்காமலே கொஞ்சம் நேரத்தில் அந்த பீக்கர் ஃபுல்லாக இருக்க தண்ணி ஃபுல்லாக பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ் என்னென்னா டிஃப்யூஷன். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். when a crystal of potassium permanganate is placed at the bottom of the water in a beaker, the water in the whole beaker turns purple on its own without stirring. This is an example of diffusion. Option C is the right. Choose the correct statement in respect of fluids. Fluids-ஐ பேஸ் பண்ணி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம எது கரெக்ட் சொல்லணும். only gases behave as fluids. gases and solids behave as fluids. solids வந்து fluid இல்லை. ஓகேவா, ஸோ A and B வந்து wrong answer. C பாருங்கள், gases and liquids behave as a fluids. option C is the right answer. எந்த சப்ஸ்டன்ஸுக்கெல்லாம் பாய்ந்து வரக்கூடிய தன்மை இருக்கோ அதுதான் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ் பிஹேவ் அஸ் அ ஃப்ளூயிட். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following represent the correct arrangement in the increasing order of forces of attraction between their particles? பார்ட்டிகல்ஸுக்கு இடையிலான அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லையும் எப்படி இருக்கும்? ஓகேவா, ஏர், வாட்டர் அண்ட் சாலிட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்துலேயும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏர், வாட்டர் அண்ட் சுகர். சாலிடுக்கு பதிலாக இங்கே சுகர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏருக்கு பதிலாக ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சிஜன், வாட்டர் அண்ட் சுகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The best evidence for the existence and the movement of particle in liquid was provided by. திரவங்களில் துகள்கள் இருப்பதற்கும் நகர்வதற்கும் சிறந்த ஆதாரம் யாரால் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ராபர்ட் ப்ரவுன். ஓகேவா, அந்த தியரியை தான் என்ன சொல்லணும்னா ப்ரௌனியன் மூமெண்ட் தியரி சொல்லுவோம். ஓகேவா, த பெஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் லிக்யூட் வாஸ் ப்ரொவைடட் பை ராபர்ட் ப்ரவுன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which form of matter has no fixed shape but it has a fixed volume? ஓகேவா, which form of matter has no fixed shape? ஒரு நிலையான வடிவம் இருக்காது, but it has a fixed volume. ஒரு நிலையான தொகுதி இருக்கும். ஓகேவா, எந்த சப்ஸ்டன்ஸ்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கெரோசின். ஓகேவா, which form of matter has no fixed shape but it has a fixed volume? Option B is the right answer. Kerosene. Next question. Which of the following does not undergo sublimation? சப்ளிமேஷன் என்பது சாலிட்லேருந்து கேஸாக ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா, பின்வருவனவற்றில் எது பதங்கமாதல் செய்யப்படுவதில்லை? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சோடியம் குளோரைடு. ஓகேவா, அதாவது நம்மளுக்கு சப்ளிமேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கற்பூரம். ஓகேவா, கற்பூரம் வந்து கொஞ்ச நாளையில் அதோட சைஸே கம்மியாக இருக்கும், அது வந்து கேஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, அதுதான். Which of the following does not undergo sublimation? Option B is the right answer. Sodium chloride. ஓகேவா, இது வந்து பதங்கமாதல் செய்யப்படுவதில்லை. Next question. The temperature of an object of 268 Kelvin, it will be equivalent to. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் இன் கெல்வினில் கொடுத்துருக்காங்க, நம்ம டிகிரி செல்சியஸில் அதே வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா, ஃபார்முலா இருக்குது K = டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. இதில் கெல்வினோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, 268 மைனஸ் 273 = டிகிரி செல்சியஸ். ஓகேவா, 273 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. அப்போ டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும்? -5 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஆப்ஷன் A is the right answer. The temperature of an object of 268 Kelvin, it will be equivalent to option A -5 degree Celsius. ஓகேவா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. கெல்வின் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. நெக்ஸ்ட் கொஸ்டின். When heat is constantly supplied by a gas burner with small flame to melt ice, then the temperature of the ice during melting.
ஓகேவா? ஒரு வெசலில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸை எடுத்துகிட்டு அதை கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஸ்மால் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதை மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஐஸ் மெல்ட் ஆகிருக்க டைம்லேயே அதோட டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டஸ் நாட் இன்க்ரீஸ் அட் ஆல். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகாது. அது வாட்டரை கன்வெர்ட் பண்ண பிறகு தான் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டினில் டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் டூரிங் மெல்ட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மெல்ட் ஆகிட்டே இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது ஃபுல்லாக வாட்டரை கன்வெர்ட் ஆன பிறகு தான் அதோட டெம்பரேச்சர் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டஸ் நாட் இன்க்ரீஸ் அட் ஆல். When heat is constantly supplied by a gas burner with small flame to melt ice, then the temperature of ice during melting is does not increase at all. Okay va? Next question, when water at 0 degrees Celsius freezes to form ice at the same temperature of 0 degrees Celsius, then it 0 டிகிரியில் உள்ள நீர் உறைபனியை 0 டிகிரி என்ற அதே வெப்பநிலையில் உருவாக்கும் போது அது என்ன செய்யும்னா சம் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? வெளியிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரிலீசஸ் சம் ஹீட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following represent the suitable condition for the liquefaction of gases? வாயுக்கள் திரவமாவதற்கு ஏற்ற நிலைமைகளை பின்வருவனவற்றில் எது குறிக்கிறது? லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டூரிங் சம்மர் டேஸ் வாட்டர் kept in an earthen pot becomes cool because of the phenomenon of கோடை நாட்களில் மண்பானையில் வைக்கப்படும் நீர் குளிர்ச்சியாக மாறுவது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எவாப்ரேஷன். ஓகேவா? சம்மர் டேஸில் நம்ம மண்பானையில் வச்சு தண்ணி குடிப்போம். எதனால? அது கூலாக இருக்கும். அதனால தான் நம்ம அது மண்பானையில் வச்சு குடிப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது சீக்கிரமாக அது கூல் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ்னால தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? டூரிங் சம்மர் டேஸ் வாட்டர் kept in an earthen pot become cool because of the phenomenon of evaporation. Next question, the conversion of a solid into vapor without passing through the liquid state is called. திரவ நிலை வழியாக செல்லாமல் ஒரு திடப்பொருள் ஆவியாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சப்ளிமேஷன். ஓகேவா? ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டை அடையாமல் டைரெக்டாக ஒரு கேஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா பதங்கமாதல் சொல்லுவோம், இல்லைன்னா சப்ளிமேஷன். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். த கன்வர்ஷன் ஆஃப் அ சாலிட் இன்டு வேப்பர்ஸ் வித்தவுட் பாசிங் த்ரூ த லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்ட் sublimation. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following energy is observed during the change of state of substance? பொருளின் நிலைமாற்றத்தின் போது பின்வரும் ஆற்றல்களில் எது உறிஞ்சப்படுகிறது? latent heat. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், during respiration, glucose and oxygen enter our body cells and waste products carbon dioxide and water leave the body cells by the process of. சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன் நமது உடல் செல்களில் நுழைந்து கழிவுப் பொருட்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் செயல்முறை மூலம் உடல் செல்களை விட்டு வெளியேறுகிறது. எந்த செயல்முறை மூலம் உடல் செல்களை விட்டு வெளியேறுதுன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்யூஷன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not an element? கிராஃபைட், ஜெர்மானியம், சிலிக்கா அண்ட் சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சிலிக்கா. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலிமெண்ட்? சிலிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following substances is neither a good conductor of electricity nor an insulator? பின்வரும் பொருட்களில் எது நல்ல மின்கடத்தியோ அல்லது மின்காப்பு பொருளோ அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஜெர்மானியம். ஓகேவா? which one of the following substances is neither a good conductor of electricity nor an insulator? ஓகேவா? நல்ல மின்கடத்தியோ அல்லது மின்காப்பு பொருளோ அல்ல தான் கொஸ்டின். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஜெர்மானியம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம்.